இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஆண்டின் பொது காலத்தின் 20ஆம் வாரம் செவ்வாய்க்கிழமையில் நாம் இருக்கின்றோம். இந்த நாள் உங்களுக்கு நீ நாளாக அமைய வாழ்த்துகிறேன், ஜெபிக்கின்றேன். இன்றைய இறைவார்த்தை சிந்தனைகளுக்கு நாம் கவனமுடன் செவிகொடுப்போம். இஸ்ரவேலை நீ விடுவிப்பாய், உன்னை அனுப்புவது நான் அல்லவா? நீதித்தலைவர்கள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 11 24 முடிய. அந்நாட்களில் ஆண்டவரின் தூதர் ஒபிராவில் உள்ள ஒரு கருவாலி மரத்தடியில் வந்து அமர்ந்தார். அந்த மரம் அபியேசர் குடும்பத்தவரான யோவாசுக்கு சொந்தமானது. அவர் மகன் கிதியோன் மிதியானிடமிருந்து கோதுமையை மறைப்பதற்காக திராட்சை ஆலையில் கதிர்களை அடித்துக் கொண்டிருந்தார். ஆண்டவரின் தூதர் அவருக்கு தோன்றி, வலிமை மிக்க வீரனே, ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார் என்றார். கிதியோன் அவரிடம், என் தலைவரே, ஆண்டவர் எம்மோடு இருக்கிறார் என்றால் ஏன் இவையெல்லாம் எமக்கு நேரிடுகின்றன? ஆண்டவர் எம்மை எகிப்து நாட்டிலிருந்து வெளியே கொண்டு வரவில்லையா என்று கூறி, எங்கள் தந்தையர் எமக்கு வியந்துரைத்த அவரது வியத்தகு செயல்களெல்லாம் எங்கே? இப்பொழுது ஏன் ஆண்டவர் எம்மை இப்படி கைவிட்டு விட்டார்? எம்மை மிதியானியரின் கைகளில் ஒப்படைத்து விட்டாரே என்றார். ஆண்டவர் அவர் பக்கம் திரும்பி, உன்னுடைய இதே ஆற்றலுடன் செல்வாய், மிதியானியர் கையிலிருந்து இஸ்ரவேலை நீ விடுவிப்பாய், உன்னை அனுப்புவது நான் அல்லவா என்றார். கிதியோன் அவரிடம், என் தலைவரே, எவ்வழியில் நான் இஸ்ரவேலை விடுவிப்பேன்? இதோ மனாசேயிலேயே நலிவுற்று இருப்பது என் குடும்பம், என் தந்தை வீட்டிலேயே நான் தான் சிறியவன் என்றார். ஆண்டவர் அவரிடம், நான் உன்னோடு இருப்பதால் நீ தனி ஒரு ஆளாக மிதியானியரை வெல்வாய் என்றார். கிதியோன், உம் பார்வையில் எனக்கு தயவு கிடைத்துள்ளது என்றால் நீர்தான் என்னுடன் பேசுகிறவர் என்பதற்கு அடையாளம் ஒன்று காட்டும். நான் உம்மிடம் திரும்பி வந்து எனது உணவு படையலை கொண்டு வந்து உம் திருமுன் வைக்கும் வரை இவ்விடத்தை விட்டு அகலாதீர் என்றார். அவரும், நீ திரும்பும் வரை நான் இங்கேயே இருப்பேன் என்றார். கிதியோன் வந்து ஆட்டுக்குட்டியையும் 20 படி அளவுள்ள ஒரு மரக்கால் மாவால் புளியாத அப்பத்தையும் தயார் செய்தார். பிறகு அவர் இறைச்சியை ஒரு கூடையிலும் குழம்பை ஒரு சட்டியிலும் எடுத்துக்கொண்டு அந்த கருவாலி மரத்தடிக்கு வந்து அவரிடம் கொடுத்தார். கடவுளின் தூதர் அவரிடம் இறைச்சியையும் புளியாத அப்பத்தையும் கொண்டு வந்து இப்பாறை மீது வைத்து குழம்பை ஊற்று என்றார். அவரும் அவ்வாறே செய்தார். ஆண்டவரின் தூதர் தம் கையிலிருந்த கோலின் முனையால் இறைச்சியையும் புளியாத அப்பத்தையும் தொட்டார். பாறையிலிருந்து நெருப்பு எழும்பி இறைச்சியையும் புளியாத அப்பத்தையும் எரித்தது. ஆண்டவரின் தூதர் அவர் பார்வையிலிருந்து மறைந்தார். அப்போது கிதியோன் அவர் ஆண்டவரின் தூதர் என அறிந்து கொண்டார். கிதியோன், ஐயோ, இவர் என் தலைவராகிய ஆண்டவர், ஆண்டவரின் தூதரை நேருக்கு நேராக நான் பார்த்துவிட்டேனே என்றார். ஆண்டவர் அவரிடம், உனக்கு நலமே ஆகுக, அஞ்சாதே, நீ சாக மாட்டாய் என்றார். கிதியோன்
அங்கே ஆண்டவருக்கு ஒரு பலிபீடம் கட்டி எழுப்பினார். அதை நலம் நல்கும் ஆண்டவர் என அழைத்தார். அது இந்நாள் வரை அபியேசர் குடும்பத்தவருக்கு சொந்தமான ஒபிராவில் உள்ளது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 85. பல்லவி. இறைவன் தம் மக்களுக்கு நிறை வாழ்வை வாக்களிக்கின்றார். ஆண்டவராம் இறைவன் உரைப்பதை கேட்பேன். தம் மக்களுக்கு, தம் பற்றுமிகு அடியாருக்கு நிறை வாழ்வை அவர் வாக்களிக்கின்றார். அவர்களோ மடமைக்கு திரும்பிச் செல்லலாகாது. பல்லவி. இறைவன் தம் மக்களுக்கு நிறை வாழ்வை வாக்களிக்கின்றார். பேரன்பும் உண்மையும் ஒன்றையொன்று சந்திக்கும். நீதியும் நிறை வாழ்வும் ஒன்றையொன்று முத்தமிடும். மண்ணினின்று உண்மை முளைத்தெழும். விண்ணினின்று நீதி கீழ் நோக்கும். பல்லவி. இறைவன் தம் மக்களுக்கு நிறை வாழ்வை வாக்களிக்கின்றார். நல்லதையே ஆண்டவர் அருள்வார். நல் விளைவை நம் நாடு நல்கும். நீதி அவர் முன் செல்லும். அவர் தம் அடிசுவடுகளுக்கு வழிவகுக்கும். பல்லவி. இறைவன் தம் மக்களுக்கு நிறை வாழ்வை வாக்களிக்கின்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செல்வராயிருந்தும் அவருடைய ஏழ்மையினால் நீங்கள் செல்வராகுமாறு உங்களுக்காக ஏழையானார். அல்லேலூயா. ஆண்டவரே, நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்து சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 19 இறை வார்த்தைகள் 23 30 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரிடம், செல்வர் விண்ணரசில் புகுவது கடினம் என நான் உங்களுக்கு உறுதியாக சொல்கிறேன். மீண்டும் உங்களுக்கு கூறுகிறேன், செல்வர் இறையாட்சிக்கு உட்படுவதை விட ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது என்றார். சீடர்கள் இதை கேட்டு, அப்படியானால் யார்தாம் மீட்பு பெற முடியும் என்று கூறி மிகவும் வியப்படைந்தார்கள். இயேசு அவர்களை கூர்ந்து நோக்கி, மனிதரால் இது இயலாது, ஆனால் கடவுளால் எல்லாம் இயலும் என்றார். அதன் பின்பு பேதுரு இயேசுவை பார்த்து, நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மை பின்பற்றியவர்களாயிற்றே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்டார். அதற்கு இயேசு, புதுப்படைப்பின் நாளில் மானிட மகன் தமது மாட்சிமிகு அரியணையில் வீற்றிருப்பார். அப்போது என்னை பின்பற்றிய நீங்களும் இஸ்ரவேல் மக்களின் 12 குலத்தவர்க்கும் நடுவர்களாய் 12 அரியணைகளில் வீற்றிருப்பீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். மேலும் என் பெயரின் பொருட்டு வீடுகளையோ சகோதரர்களையோ சகோதரிகளையோ தந்தையையோ தாயையோ பிள்ளைகளையோ நிலப்புலன்களையோ விட்டுவிட்ட எவரும் 100 மடங்காய் பெறுவர். நிலைவாழ்வையும் உரிமை பேராக அடைவர். ஆனால் முதன்மையானோர் பலர் கடைசியாவர், கடைசியானோர் பலர் முதன்மையாவர் என்று அவர்களிடம் கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் என்னுடைய பாவங்கள் அகல்வதாக. ஆமென். நல்லதையே ஆண்டவர் அருள்வார். இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே,
அமெரிக்காவை சார்ந்த பிரபல ஹாலிவுட் நடிகர் ஜிம் கேரியை நாம் அறிந்திருப்போம். த மாஸ்க், பேட் மேன் ஃபாரெவர் ஆகிய வெற்றி படங்கள் மூலம் மக்கள் நடுவில் மிகவும் பிரபலமானவர். நன்றாக சென்று கொண்டிருந்த இவரது நடிப்பு தொழிலில் திடீரென பின்னடைவு ஏற்பட்டது. இவருக்கு பட வாய்ப்புகள் வருவதும் குறைந்தது. இந்த நிலையில் இவர் மனம் தளர்ந்து விடாமல் ஆண்டவர் தன்னுடைய நடிப்பு தொழிலுக்கு ஆசி வழங்கி தன்னை மேலும் உயர்த்துவார் என்று நம்பிக்கையோடு இருந்தார். இடையிடையே இவருக்கு தான் கோடிகளில் சம்பளம் வாங்குவதாக கனவு வந்தது. 1995 ஆண்டு இவர் ஆண்டவரில் வைத்திருந்த நம்பிக்கை பலித்தது. இவரது கனவும் நனவானது. ஆம், 1995 ஆண்டு நவம்பர் திங்கள் த மாஸ்க் என்ற படத்தின் 2ஆம் பகுதியை நடித்து தர இவருக்கு அழைப்பு வந்தது. அதற்கு இவருக்கு சம்பளமாக கொடுக்கப்பட்டது 1 கோடி. இதற்கு அடுத்த ஆண்டும் ஒரு பட வாய்ப்பு வந்தது. அதில் நடிப்பதற்கும் இவருக்கு 1 கோடி சம்பளமாக தரப்பட்டது. ஆம், இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஜிம் கேரி தனது இக்கட்டான சூழ்நிலையில் ஆண்டவர் தனக்கு நல்லதை தருவார் என்று நம்பிக்கையோடு இருந்தார். அவர் நம்பியது போன்றே ஆண்டவர் அவருக்கு நல்லதை தந்து அவரை மேலும் மேலும் உயர்த்தினார். இன்று நாம் பாடக்கேட்ட பதிலுரை பாடல் நல்லதையே ஆண்டவர் அருள்வார் என்கிறது. அதை பற்றி நாம் சிந்தித்து பார்ப்போம். 70 ஆண்டு கால பாபிலோனிய அடிமைத்தளத்திற்கு பின் யூதா நாட்டினர் தங்கள் சொந்த நாட்டிற்கு திரும்பி வந்த பின் இயற்றப்பட்ட பாடல்தான் இன்று நாம் பதிலுரை பாடலாக பாடக்கேட்ட திருப்பாடல் 85. யூதா நாட்டினர் பாபிலோனிலிருந்து தன் சொந்த நாட்டிற்கு திரும்பி வந்தபோது நாடு உருக்குலைந்து போயிருந்தது. இதன் பின் செருபாபேல், நெகேமியா, எஸ்ரா ஆகியோரின் தலைமையில் நாடும் எருசலேம் திருநகரம் மீண்டுமாக கட்டி எழுப்பப்பட்டது. இத்தகைய சூழ்நிலையில்தான் நல்லதையே ஆண்டவர் அருள்வார், நல் விளைவை நம் நாடு நல்கும் என்று திருப்பாடல் ஆசிரியர் பாடுகின்றார். யூதா நாட்டினருக்கும் ஏன் இஸ்ரேல் நாட்டினருக்கும் எதிரிகளிடமிருந்து இப்படியோர் அழிவு ஏற்பட காரணம் அவர்கள் கடவுளின் வார்த்தையை கேளாமல் நடந்ததால்தான். ஒருவேளை அவர்கள் கடவுளின் வார்த்தையை கேட்டு நடந்திருந்தால் அவர்களுக்கு கடவுளின் ஆசி மேலும் மேலும் கிடைத்திருக்கும். ஆதலால் நாமும் கடவுளிடமிருந்து ஆசியை பெற அவரது வார்த்தையை கேட்டு நடப்போம். கொஞ்சமாக சம்பாதித்தாலும் 3 வேளையும் வயிறார சாப்பிட்டு நிம்மதியாக தூங்கி எழுந்தார் அந்த தொழிலாளி. இடையிடையே இவருக்கு கை நிறைய பணம் இருந்தால் எவ்வளவு மகிழ்ச்சியாக வாழலாம் என்ற எண்ணமானது வந்து வந்து போனது. ஒரு நாள் இவர் தன் வேலையை முடித்துக்கொண்டு வீட்டிற்கு திரும்பி வந்து கொண்டிருந்தார். திடீரென்று மிகவும் களைப்பாக உணர்ந்த இவர் வழியில் இருந்த ஒரு ஆலமரத்தின் அடியில் படுத்து அப்படியே தூங்கிவிட்டார். இந்த நேரத்தில் அந்த வழியாக வந்த ஒரு கணவான் சாப்பிடுவதற்கு எதுவும் இல்லாமல் தான் இவர் இப்படி சுருண்டு படுத்து கிடக்கின்றார் என்று நினைத்துக்கொண்டு இவரை தட்டி எழுப்பி தன்னிடம் இருந்த ஒரு தங்க கட்டியை கொடுத்து, இதை வைத்துக்கொண்டு பசியாரி உன்னுடைய பிற தேவைகளையும் பார்த்துக்கொள் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து வேகமாக சென்றார். தங்க கட்டியை கண்டதும் இவருக்கு தலைக்கால் புரியவில்லை. இதை வைத்துக்கொண்டு என்னவெல்லாம் வாங்கலாம் என்று இவர் கற்பனை குதிரையை தட்டிவிட்டார்.
இவருக்குள் பலவிதமான எண்ணங்கள் வந்தன. அதே நேரத்தில் என்னிடம் தங்கக்கட்டி இருப்பது யாருக்காவது தெரிந்தால் அவர்கள் இதை என்னிடமிருந்து பறித்து கொண்டு என்னை கொன்றுவிட்டால் என்ன செய்வது என்ற எண்ணமும் வந்தது. இதனால் நிம்மதியையும் தூக்கத்தையும் தொலைத்தார். இத்தனை நாட்களும் நிம்மதியாக தூங்கிய என்னால் இந்த தங்கக்கட்டி வந்த பிறகு நிம்மதியாக தூங்க முடியவில்லை எனில் பிரச்சனை இந்த தங்கக்கட்டியில்தான் இருக்கிறது என்று முடிவு செய்தவராய் மறுநாள் இவர் தங்கக்கட்டியை அந்த கணவானிடம் திருப்பி கொடுத்துவிட்டு இருப்பதே போதும் என்று நிம்மதியாக தூங்கி எழுந்தார். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மிகுதியான செல்வம் இருந்தால் மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் இருக்கலாம் என்று பலர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையில் மிகுதியான செல்வத்தால் நிம்மதியும் ஏன் வாழ்வும் பறிபோகும் என்பதே இந்த நிகழ்வும் இன்றைய இறைவார்த்தையும் நமக்கு எடுத்து கூறுகிறது. மிகுதியான செல்வம் படைத்த செல்வர் கடவுளின் ஆசி பெற்றவர் என்று நினைத்துக் கொண்டிருந்த யூதர்களுக்கு, அதிலும் குறிப்பாக இயேசுவின் சீடர்களுக்கு இயேசு சொன்ன செல்வர் விண்ணரசில் புகுவது கடினம் என்ற வார்த்தைகள் அதிர்ச்சியாக இருந்திருக்கும். செல்வர் விண்ணரசில் புகுவது ஏன் கடினம் என்றால், அவர்கள் பணமே எல்லாம் என்று கடவுளையும் நினைப்பதில்லை, சக மனிதரையும் மதிப்பதில்லை. இதனாலேயே அவர்களால் விண்ணரசில் புகுவது கடினமாகிவிடுகிறது. ஒருவர் கடவுளையும் அவரது சாயலாக படைக்கப்பட்ட மனிதரையும் அன்பு செய்கின்ற போதுதான் அவரால் விண்ணரசில் புக முடியும் என்று தூய மத்திய நற்செய்தியில் 25ஆம் அதிகாரம் 31 46 முடிய பார்க்கிறோம். செல்வர் இந்த இரண்டு செயலையும் செய்யாததால் அவர்கள் விண்ணரசில் புகுவது கடினமாகிவிடுகிறது. முதல் வாசகத்தில் ஆண்டவரின் தூதர் கிதியோனிடம் ஆண்டவர் உன்னோடு இருக்கின்றார் என்கிறார். காரணம், அவர் தன் இனத்தாரையும் கடவுளையும் அன்பு செய்தார். நாமும் பணத்திற்கு முதன்மையான இடம் கொடுக்காமல் கடவுளுக்கு முதன்மையான இடம் கொடுத்து அவரது மக்களை அன்பு செய்வோம். இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற இறை சிந்தனையாக, மிகுதியான உடைமைகளை கொண்டிருப்பதால் ஒருவருக்கு வாழ்வு வந்து விடாது என்று லூக்கா நற்செய்தியில் 12ஆம் அதிகாரம் 15 ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறுகிறார். பொருள் ஆசையே எல்லா தீமைகளுக்கும் ஆணிவேர் என்று முதல் தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 10 பார்க்கிறோம். பணத்தில் அல்ல, பரமனில் பற்றுக்கொண்டு வாழ்வோம். இன்று நமக்கு கொடுக்கப்படுகிற நிறை வார்த்தையாக, என் ஆண்டவராம் கிறிஸ்து இயேசுவை பற்றிய அறிவே நாம் பெறும் ஒப்பற்ற செல்வம் என்று பிலிப்பியருக்கு கடிதத்தில் 3ஆம் அதிகாரம் 8 தூய பவுல் கூறுவார். ஆகவே இறையேசு பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒப்பற்ற செல்வமாக இயேசுவை பற்றிக்கொண்டு அவர் வழியில் நடந்து இறையருளை நிறைவாக பெறுவோம். இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.